ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்னங்க சொல்கிறீங்க, நம்ம மல்லி அரவிந்த் எல்லாருக்கிட்டையும் கெஞ்சுறாங்களா? ஆமாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அந்த நிகழ்வுகளை நம்ம பகிர்ந்துப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சது தான். நம்மளோட அரவிந்த் வந்துட்டு நம்ம மல்லியை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்திருக்காருங்க. எதுக்காகன்னு பார்த்தா, அவங்க அம்மா ஒரு பட்டு புடவை வாங்கி வச்சுருக்காங்களா, அதை மல்லி கொடுக்கணுமா, அதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்காங்களாம். அதை அவனே கொண்டு வந்து கொடுத்துருக்கலாங்க. காரில் தானே வந்தான், அது ஒரு வெயிட்டா அப்படின்னு நான் கேட்கலாம், நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது டைரக்டர் கேட்க மாட்டாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். அந்த டைமில் கூப்பிட நம்ம வெண்பாவை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க தெரியுமா, எல்லாருக்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுறாங்க. ஐயோ என்னை விடுங்க, நான் போய் பார்க்கணும், பேசணும், கதறணும், அழணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. எனக்கும் அழுற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு ஆசையாக தாங்க இருக்குது. பட் கூட எங்கே இருக்குது பார்த்தீங்களா, என் தம்பி தருதலை. அது இருக்கிறதுனால எனக்கு அழுக கூட வரமாட்டேங்குது. நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்கள். அழுந்தா பாவம் அவன் உட்காந்து அழுவானா, அதனால் எனக்கு அழுகாச்சு வரல. சரி அதை விடுங்க. எல்லார்கிட்டையும் கெஞ்சுறாங்க. ஆனால் யாருமே ஒத்து வரலைங்க. நம்ம நாகு மட்டும்தான் லைட்டாக சப்போர்ட்டுக்கு வராங்க. பாபு திட்டினோடனே அவங்களும் அமைதியாகிடுறாங்க. எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, உனக்கு நிச்சயம் ஆகிடுச்சு இல்லை, அந்த வேலையை மட்டும் தேவையில்லாத விஷயம் தலையிடாத அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அண்ணா நீங்கள் சொல்கிறத தானே இவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கேன், நீங்கள் சொன்னீங்கன்னு தானே அரவிந்துக்கே நான் கல் தண்ணிட்டுறேன். அப்படி இருக்கும்போது எனக்காக இது ஒரு முறை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டிங்களா அண்ணா, ப்ளீஸ் விடுங்க, நான் போயிட்டு ஒரே ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுறேன் வெண்பாவை, இல்லைனா நிஷா கூப்பிட்டு போயிடுவாளாம், பெரிய பிரச்சனை, அவள் வெளிநாட்டுக்கு விட்டு திரும்ப பார்க்க முடியாது, அவள் எனக்காக இல்லைனாலே வெண்பா குட்டிக்காவது விடுங்க அப்படி இப்படின்னு கெஞ்சுறாங்க. முடியாதுன்னுறாங்க. உடனே நம்ம அரவிந்த் சிரிச்சுக்கிட்டே அனுப்ப முடியாது அப்படிங்கிறாரு. இதை கேட்டவுடனே தக்காளி வாயா அப்படியே அந்த வாயை பிடிச்சி நசுக்கணும்னு எனக்கு கோவம் வந்துச்சு. பட் டைரக்டர் என்னை திட்டிடுவார், அதனால் நான் அதை செய்யலை. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் சொல்கிறாரு, சரி மல்லி நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சமாதானப்படுத்தி ஒரு நக்கலாக ஒரு சிரிச்சு கூப்பிட்டு போகிறாருங்க. நம்ம மல்லி அழுதுகிட்டே போகிறாங்க. காரில் போகும்போது, நீ பயப்படாத மல்லி, நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம அரவிந்த். ஆனால் யாருக்கும் தெரியாத ரகசியம் என்ன தெரியுமா, நம்ம அரவிந்த் அவர் தலையில் அவரே யானை மாதிரி தான் தள்ள தானே மண்ணை வாரி போட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் தள்ள அவரே மண்ணை வாரி போட்டுக்கிறாங்க. ஏன்னா இப்போ மல்லியை கூட்டு போய் விட்டால் நான் மல்லியும் தப்பு சொல்ல வரல, அரவிந்தையும் சொல்ல வரல, விஜயும் சொல்ல வரல. இது நேச்சுரல் ஃபேக்ட். ஏன்னா மல்லி ஏற்கனவே வெண்பா மேலே உயிராக இருக்காங்க. ரெண்டாவது விஜய் மேலே ஒரு காதலில் இருந்தாங்க. இப்போ நிச்சயம் பண்ணும்போது ரிங்கு மாற்றும் போது பார்த்துருக்கணும். நீங்கள் அந்த ரிங்கை அரவிந்துக்கிட்ட கொடுத்து போட சொன்ன உடனே அவருக்கு அப்படியே மல்லிக்கு நாட்டி துட்டிப்பெல்லாம் நின்று போச்சுங்க. இதய துட்டிப்போ அப்படி நின்று ஒரு செகண்ட் அப்படி ஸ்பார்க்காகி வந்துச்சு. அப்படின்றப்போ என்ன சொல்கிறது சொல்லுங்கள். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ அவங்கள கொண்டு போய் அங்கே விடுறாங்கன்னா மறுபடியும் பழைய காதல் பூக்கிறதுக்கு 100க்கு 1% வாய்ப்பு இருக்குங்க. 99% நான் சொல்ல வரல, 1%. ஏன்னா நான் மல்லிக்கு என்ன கல்யாணம் ஆகலை, நிச்சயம் மட்டும்தான் ஆயிருக்கு. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். கல்யாணம் ஆயிருந்தால் ஓகே, கன்ஃபார்மாக சொல்லிடலாம். கல்யாணம் வேறு ஆகலையா, அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அவர் தள்ள அவர் மண்ணை வாரி போட்டுக்கிறார். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ண ரெடியாக காத்துக்கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, சி யூ, பாய். இந்த சொல்கிறேன் கேளுங்க, சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, முட்டு போட